இந்த வீடியோவை உங்களோட சேவ் லிஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சைடிஷ் ரெசிபி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூட் ஆகும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பலாம் பில்டப் பண்ணல, வடகறி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை 3, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு எல்லாமே நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை வேக விட்டுடுங்க. இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு மசால் வடையை போட்டு எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் மசால் வடை போடுவோம் இல்லைங்களா, அதே அளவு தான். கடலப்பருப்பு ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சு அதில் சோம்பு, பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு நல்லா மாவு வடைக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது குட்டி குட்டி வடை மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வடை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டி நம்ம போண்டா மாதிரி, இந்த பக்கோடா மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டுங்க. அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அது சூடாக இது நல்லா வெந்து வந்த கேப்பில் நம்ம போட்டு எடுத்து அந்த வடையெல்லாம் நல்லா நசுக்கி இதில் போட்டு நல்லா கலரி கிண்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை கறி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அல்டிமேட்டாக, ரொம்ப யம்மியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய சைடிஷ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.